மைலாட், எதிர்த்தரப்பு கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. கோர்ட் நேரத்தை வீணடிக்கத்தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. என்ன ஜான்சி, நீங்க ஒரு சீனியர் அட்வொகேட்ன்றதால தான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல கூட சான்ஸ் கொடுத்தேன். பட் நீங்க நடந்துக்கிற முறை ரொம்ப தப்பா இருக்கு. டோன்ட் வேஸ்ட் தி கோர்ட்ஸ் டைம். யோர் ஆனர், நான் இன்னும் ஆக்சுவல் எவிடன்ஸை சப்மிட் பண்ணல. எதிர்த்தரப்பு வக்கீல் எங்க கிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொன்னாரு. உண்மைதான், எங்க கிட்ட ஆதாரம் இல்லை. ஏன்னா அந்த ஆதாரத்தையும் அவங்க அழிச்சிட்டாங்க. இல்லையா? யோர் ஆனர், வித் யோர் பெர்மிஷன். மிஸ்டர் ஹரி, அந்த பெண்ணை கொஞ்சம் கொடுங்க. கொடுங்க. நல்லவங்களுக்கு ஆண்டவன் சோதனையோட சேர்த்து சாதனைக்கும் வழி கொடுப்பான். அதை நம்ம எப்பவும் புரிஞ்சுக்கணும். யோர் ஆனர், இது ஒரு ஹிடன் கேமரா. பார்க்கிறதுக்கு பேனா மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்குள்ள ஒரு கேமராவே இருக்கு. இந்த டிவைஸ டிவில கனெக்ட் பண்ணா இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கிற வீடியோ எல்லாமே ப்ளே ஆகும். மை லார்ட், இத கோர்ட் அனுமதிக்க கூடாது. எவிடன்ஸ்ங்கிற பேர்ல இவங்க கொடுக்கிற பென்டிரைவ்ல ஜி தமிழ் சீரியல் தான் இருக்கும். யோர் ஆனர், இத ஒரு வாட்டி நீங்க போட்டு பாருங்க. இந்த வீடியோவை பார்த்ததும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு பிபி எகிரிடும். திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம். கொடுங்க. தேங்க்யூ மை லார்ட். இத கனெக்ட் பண்ணுங்க. இந்த கேஸ் இன்னைக்கு தீர்ப்பாக போகுது. ஆப்வியஸ்லி எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. சோ தீர்ப்பும் உங்களுக்கு எதிராக தான் வரும். அது கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்ல. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, தப்ப நீங்க தான் பண்ணதா ஜட்ஜ் முன்னாடி ஒத்துக்கணும். என்ன ஹரி சார், எப்படி சொல்லுவீங்க? சோனியா வீட்டுக்கு போய் நான் தான் தப்பா நடந்துக்க பார்த்தேன் அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட ஒத்துக்கிறீங்களா? இல்ல நான் ஒரு மிஸ்கால் கொடுத்தா இமீடியட்டா லக்ஷ்மிய யோர் ஆனர், இந்த பேனால கேமரா இருக்கிறது மிஸ்டர் ஹரிக்கே தெரியாது. அவருக்கு கையெழுத்து போடுறதுக்காக நான் கொடுத்த பேனா இது. ஹரி கிட்ட கேமரா இருக்கிறது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் அவரை மிரட்டி இருக்காங்க. மை லார்ட், இது ஒரு பொய்யான வீடியோ. சோனியாவும் அவங்க தோழி பிரதீபாவும் வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதை டப்பிங் பண்ணி இவங்களுக்கு சாதகமா பேசுற மாதிரி மாத்தி இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது ஜான்சிய. இந்த மாதிரி ஃப்ராட் வேலையெல்லாம் ரொம்ப பிரமாதமா பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி யோர் ஆனர், டப்பிங் வீடியோ தான். ஆனா இது கிடையாது. சோனியாவும் ஹரியும் பேசிக்கிட்டதா ஒரு வீடியோ சப்மிட் பண்ணாங்கல்ல, அதுதான் டப்பிங் வீடியோ.
என்ன ஜான்சி சொல்றீங்க? ஆமா யுவர் ஆனர். அத பொய்ன்னு ப்ரூவ் பண்ண நான் ஒருத்தர் இங்க கூப்பிட போறேன். அதுக்கு கோர்ட் எனக்கு அனுமதி தரணும். யுவர் ஆனர். உட்காருங்க உட்காருங்க. பெர்மிஷன் கிராண்டட் ஜான்சி. தேங்க்யூ யுவர் ஆனர். வணக்கம் மேடம். வணக்கம் யுவர் ஆனர். இவர் பேர் ரத்னகுமார். இவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல ஒரு முக்கிய ஆதாரமா சப்மிட் பண்ண அந்த வீடியோவை ஒரு தடவை ப்ளே பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அந்த வீடியோல மிஸ்டர் ஹரிக்கு பதிலா இவர் பேசி காட்டுவாரு. சோ ப்ளீஸ் அந்த வீடியோவை மியூட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி காட்டுங்க. இங்கே பார் சோனியா, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. எச்சச்சே எச்சச்சே கச்சச்சே கச்சச்சா. இங்கே பார் சோனியா, யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். மை லார்ட், யாரையோ கொண்டு வந்து இப்படி பேச வச்சு நம்மளை எல்லாம் ஏமாத்த பாக்குறாங்க. இத கோர்ட் ஏத்துக்க கூடாது யுவர் ஆனர். சாரி யுவர் ஆனர். கடைசியா ஒரு வாய்ஸ் பேசுறாரு. இந்த வாய்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா இவர்தான் குற்றவாளி. அன்பே சோனியா, நான் உன்னை விரும்பல, காதலிக்கிறேன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்ப சொல்லுங்க சார், இந்த மாதிரி பேசி ஏமாத்த வாய்ப்பு இருக்கா? என்ன ஜான்சி இது? இந்த கேஸுக்கும் இவரு பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். இந்த வீடியோவை இங்க சப்மிட் பண்ணதும் இந்த வீடியோல டப்பிங் பண்ணியிருப்பாங்களான்னு நம்ம யோசிக்காததால தான் நம்ம எல்லாரும் அதை அப்படியே நம்பிட்டோம். நீங்க வேணா இப்ப அந்த வீடியோவை பாருங்க. அதுல ஹரியோட ஆக்ஷனுக்கும் அவரோட வாய்ஸுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறத நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த பார் சோனியா, நீ மட்டும் என் ஆசைக்கு ஒத்துக்கல, நீ ஒரு ப்ராஸ்டியூட்னு இந்த அபார்ட்மெண்ட்டை நம்புற மாதிரி பண்ணிடுவேன். சார், என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. தயவு செஞ்சு இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க. இப்ப அந்த வீடியோல ஹரி என்ன பேசியிருக்காருங்கிறத நீங்க பேசி காட்ட முடியுமா? முடியும் மேடம். வாங்க சார். இல்ல, நான் இங்கே வெயிட் பண்றேன், நீங்க உள்ள போயிட்டு வாங்க. சார், எவ்வளவு நேரம் வெளியில நிப்பீங்க? வாங்க உள்ள. இல்ல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க. சார், நான் வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். பிரில்லியன்ட் ஜான்சி. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Nothing to say, my lord. Your Honor, இந்த சோனியா திட்டமிட்டே மிஸ்டர் ஹரியோட இமேஜை குறைக்கும் விதமா இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த பிரதிபாவும் துணையா இருந்திருக்காங்க.
சோனியா கொடுத்த இந்த பொய் புகாரை நம்பி ஹரிய கைது செய்து அவரோட பேருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிச்சிருக்காங்க இந்த காவல்துறை. இதனால பாவம் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. அவரோட கடைசி நம்பிக்கை இந்த நீதிமன்றம் தான். இந்த நீதிமன்றம் அவரை கைவிட்டுற கூடாது யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், எனி டவுட்ஸ்? இந்த கேஸ் டோட்டலி ஒன் சைடு ஆயிருச்சு யுவர் ஆனர். இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இரு தரப்பு வாத பிரதிவாதங்களை கேட்டதும் ஜான்சி ஹரிக்கு ஆதரவாக அவர்கள் சப்மிட் செய்த அனைத்து எவிடன்ஸுகளும் அவர் மீது சோனியா கொடுத்திருப்பது பொய் வழக்கு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இல்ல, நான் சொல்றது பொய் இல்ல. அந்த ஹரி என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அதுதான் உண்மை. எல்லாரும் என்ன நம்புங்க ப்ளீஸ். நிறுத்துமா, உட்காரு. யுவர் ஆனர், எந்த குற்றவாளி செஞ்ச தப்ப ஒத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க? உண்மை தெரிஞ்சிருச்சேங்கிற ஆதங்கத்துல எப்படிலாம் பேசுறாங்க? இந்த வழக்கிற்கு நியாயமான தீர்ப்பை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் ரத்னம், நீங்க போய் உட்காருங்க. நன்றி மேடம். பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு தான் இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒன்ன மாதிரி சில பொண்ணுங்களால நீங்க செய்யற தப்பாலையும் இந்த சிஸ்டமே கேள்விக்குள்ளாகுது. இந்த புகார் வந்ததும் காவல்துறை சரியான முறையில விசாரணை செய்திருந்தால் இது கோர்ட் வரைக்கும் வந்திருக்காது. இனியாவது இது போன்ற தப்பு நடக்காமல் பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எஸ் மேடம். சாரி மேடம். இந்த பொய் புகாரில் மாட்டிக்கொண்ட ஹரியை உடனே விடுதலை செய்யும்படியும் அவர் மீது களங்கம் சுமத்தும் விதமாக அவர் மீது புகார் கொடுத்த சோனியா மற்றும் அவருக்கு துணையாக இருந்த பிரதீபா இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். Oh God. Oh my God. சூப்பர் சூப்பர் பவி. இந்த வழக்கை மிகவும் நுட்பமாக கையாண்டு யார் குற்றவாளி என்று சட்டத்தின் முன் நிறுத்தி ஒரு அப்பாவி தண்டிக்கப்படாமல் காப்பாற்றியதோடு நீதித்துறையின் மாண்பையும் காப்பாற்றிய ஜான்சி ராணியை இந்த கோர்ட் வெகுவாக பாராட்டுகிறது. தேங்க்யூ யுவர் ஆனர். வாங்கம்மா போலாம். போங்க.
ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களால தான் ஹரி சாரை காப்பாற்ற முடிஞ்சது. லக்ஷ்மி, உண்மையே வெல்லும். இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் இல்ல? ஆமாம்மா. எனக்கும் சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆமா. ஒரு நிமிஷம் பேசிட்டு. சரிங்க மேடம். என்ன தப்பான சைடு எதுன்னு கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டேனா? நாங்க யாரும் உன்னை புடிச்சு கொடுக்கல. தவளை தான் வாயாலே கெடுன்னு சொல்ற மாதிரி ஓன் திட்டத்தை நீயே சொல்லி மாட்டிக்கிட்ட. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிற எண்ணத்தை இதோட விட்டுடு. அது யானை தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு சமம். இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்க மேடம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எப்படி மறுபடியும் பழி வாங்கலான்னு திரும்பவும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திரும்பவும் புடிச்சு உள்ள போட வேண்டியதுதான். பிரதீபா, என் அம்மாவை கொள்ளவா ஆள் அனுப்புனா உன்ன விடுங்க சந்தோஷ். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அவளை தண்டிக்க தான் சட்டம் இருக்கே. பிரதிபா, இப்ப கூட உன் மேல எனக்கு கோபம் வரல, பரிதாபம் தான் வருது. நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே அபார்ட்மெண்ட்ல ஒரு குடும்பமா வாழறோம். நாங்க யாருமே உனக்கு எந்த கெடுதலும் செய்யலையே பிரதிபா. அப்புறம் எதுக்கு எங்க மேல இவ்ளோ கோபம் உனக்கு? நான் உனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீ வெளியில வரும்போது ஒரு புது மனுஷியா வெளியில வரணும். நாம எல்லாரும் ஒன்னா ஒரே அபார்ட்மெண்ட்ல ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழணும். இதான் என்னோட ஆசை. மேடம், லேட் ஆகுது மேடம். சரி, நீங்க கூட்டிட்டு போங்க. போங்கம்மா. லக்ஷ்மி, you're really great. எதிரிய மன்னிக்கிற மனசு பலருக்கு இருக்கு. ஆனா துரோகிய மன்னிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஆமா மேடம், அத்தை எல்லாரையும் நம்புவாங்க. அவங்கள ஏமாத்துறவங்கள கூட நம்புவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இவங்க 2 பேரையுமே அடுத்த வாட்டி கூட நம்புவாங்க. ஆனா நம்ம கேட்டோம்னா ஒரு நாள் உணர்ந்து வருத்தப்படுவாங்க பவி, அப்படி இப்படின்னு நிறைய சொல்வாங்க. ஆமா மேடம், ஹரி சார் எங்க காணோம்? கோர்ட்ல ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வர சொன்னேன். இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணும். ஹரி சார். மேடம், உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை. காலம் பூரா ஜெயிலே இருக்கணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு நீங்க தான் இப்ப மறுவாழ்வு கொடுத்திருக்கீங்க. என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க தப்பு பண்ணல, அதான் வெளியே வந்துட்டீங்க. இந்த கேஸ்ல நீங்க நன்றி சொல்லணும்னா லக்ஷ்மிக்கு சொல்லுங்க. வைராகியத்தோட மறுபேர் தான் சார் லக்ஷ்மி. இதுவரைக்கும் எத்தனையோ கேஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். எதுலயும் நான் இவ்ளோ ஈடுபாடோட ஒர்க் பண்ணல. ஆனா நான் இவ்ளோ தூரம் இதுல ஒர்க் பண்ணதுக்கான காரணமே லக்ஷ்மி தான். லக்ஷ்மி மாதிரி ஒருத்தங்க கூட இருந்தா எதையும் செய்யலாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம். சோ இவருக்கு வந்த பிரச்சனையே நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா குழந்தைய ஒரு குரூப் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. அத முதல்ல கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் குழந்தைய கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். ஒரு வக்கீலா கோர்ட்ல வாதாடுறது மட்டும் இல்லாம வெளியில கூட எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அது எங்களுக்கு கிடைச்ச உங்க அன்பு தான், உங்க நட்பு தான். எனக்கும் உங்க குடும்பத்தோட நட்பு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இனிமே எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு உதவ நான் இருக்கேன். சோ நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம், தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி. யா, தேங்க்யூ.
ஹரி சார், வாழ்த்துக்கள் சார். ஒரு வழியா அந்த சோனியா சொன்னது பொய்ன்னு நிரூபிச்சிட்டோம். ஆமா ஆமா, இப்பவே ஹரி சாரை கூட்டிட்டு போய் அவரை பத்தி யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ அவங்க முன்னாடி இவரை கொண்டு போய் நிக்க வைக்கணும். அவங்க முகத்துல கரிய பூசணும். சார், நான் இவ்வளவு நாள் ஒரு சபிக்கப்பட்டவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்களா என் மேல காட்டுற அளவு கடந்த அன்பை பார்த்துதான் நான் எவ்வளவு லக்கின்னு எனக்கே தெரியுது. அதுவும் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டா சொந்த குடும்பமாவே இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இவ்வளவு எதிர்ப்பையும் பார்த்தோம் நீங்களா என் கூட இருக்கீங்க. இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வீட்டுக்கு போய் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உங்களை பிடிச்ச கெட்டது எல்லாமே விலகி போயிடும். வாங்க வீட்டுக்கு போலாம்.